Hi friends, welcome to Abhi's Hairstyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு க்யூட்டான கப் கேக் கஸ்டமைஸ்டு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸ் டேயில் எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே விஷஸ். டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி கஸ்டமைஸ்டு கப் கேக் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கப் கேக் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலேருந்து கஸ்டமைஸ் பண்ணி பேக் பண்ணுறது வரைக்கும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப் கேக் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 எக் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி 1/8 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய எக் எல்லாமே நல்லா பீட் ஆகிறது வரைக்கும் லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். நல்லா பவுடர்ட் சுகர் தான் நான் எடுத்துருக்கிறேன். எக் இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர்ட் சுகரை ஒரு 3 டைம்ஸாக நம்ம ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகும்போது நம்ம பீட்டரில் இருக்கிற கொஞ்சம் கரகரப்பான சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக நமக்கு பீட் ஆகி கிடச்சதுக்கு பிறகு நம்ம செகண்ட் ஸ்பீடு தேர்ட் ஸ்பீடில் போட்டு நம்ம பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நல்ல ஒரு ஒயிட் கலரில் நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி சூப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேட்டர் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுமே நம்ம ஒரு 1/4 கப்பு ஆயில் எடுத்துருக்கிறேன். வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த ஆயில் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜ் இன்க்ரீடியன்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருந்தேன். அதில் ஒரு 1 டீஸ்பூனை திரும்ப எடுத்துட்டு அந்த 1 டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருந்தேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஒரு 2-3 டைம்ஸாக ஆட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவன் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம கப் கேக் ரெடி பண்ணிட்டு வரும்போது ப்ரீஹீட் ஆகி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி கப் கேக் ட்ரேயில் நான் லைனரும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பேட்டர் நான் ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துருக்கிறேன். ஸோ பைப்பிங் பேக்கில் எடுத்து போடும்போது நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியும். அதுக்காக தான் நான் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம லைனரில் ஒரு 1/2 போர்ஷன் மட்டும் கவர் ஆகிறது மாதிரி நம்ம பேட்டர் இதில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு நல்லா ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ உள்ளாடி ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலுமே பர்ஸ்ட் ஆகி கிடைக்கும். டூத் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய பேட்டர் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ கேக் சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி நான் ஒரு 2 கப் கேக் கஸ்டமைஸ்டு பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக 2 கப் கேக்கில் மேலே இருந்த அந்த ப்ரௌன் போர்ஷன் லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துருக்கிறேன்.
அப்புறம் இந்த க்ரீம் வச்சு நம்ம கப் கேக் சாப்பிடும்போது உள்ளாடி ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் வெட் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்மளுடைய கேக்கு. அதுக்காக கொஞ்சம் சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஆறினதுக்கு பிறகு நம்ம கேக்கில் சேர்க்கணும். ஸோ சுகர் சிரப் சேர்த்ததுக்கு பிறகு நான் இன்றைக்கி வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களுக்கு கொண்டு போகும்போது வெளியில் ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்மளுடைய பட்டர் க்ரீம் ஐசிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பட்டர் க்ரீம் ஐசிங்கும் அழகாக வந்து போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நமக்கு பிடிச்ச ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2-3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கஸ்டமைஸ்டு டாப்பர் வீட்லேயே நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ கஸ்டமைஸ்டு டாப்பரும் நம்ம வச்சிட்டோன்னா நம்மளுடைய கேக் சூப்பராக ரெடி ஆகிரும். ஹாப்பி டீச்சர்ஸ் டே, பெஸ்ட் டீச்சர், இந்த மாதிரி நிறைய டாப்பர்ஸ் கோட்ஸ் எல்லாமே நம்ம எழுதி டாப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாப்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி பேக்கிங் தான். நான் அழகாக வந்து ஒரு பெரிய கப்பில் வந்து மேலே கொஞ்சமாக வந்து டிஷ்யூ பேப்பர் உள்ளாடி போட்டு பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே கப் கேக் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணதை ஆட் பண்ணி பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.